இனிய வணக்கங்கள். நமது புதிய சேனலான பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரியில் தினமும் ஆன்மீக கதைகளை பதிவிட இருக்கிறோம். அதன் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. அனைவரும் கண்டு கேட்டு ஆதரவளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாம் இன்று பார்க்க போவது தாயின் தர்மமும் விளைந்த கர்மமும். ஒரு சிறிய கிராமத்தில் தாயும் மகனும் வாழ்ந்து வந்தனர். அவர்களுடைய சிறிய வீடு தெருவின் கடைசியில் இருந்தது. அவர்களின் வீட்டிற்கு பின்னால் மிகச் சிறியதொரு தோட்டமும் இருந்தது. அந்த தோட்டத்தில் தினப்படி சமையலுக்கான காய்கறிகளும் கீரைகளும் கிடைக்கும். அந்த தோட்டத்தை அந்த தாய் கண்ணும் கருத்துமாக பராமரித்து வந்தார். அவருக்கு சிவராமன் என்று ஒரு மகன் இருந்தான். அவன் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு கிராமத்தில் கிடைக்கும் சிறிய வேலைகளுக்கு சென்று கொண்டிருந்தான். அந்த சொற்ப வருமானத்தில் அவர்களுடைய குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. சிவராமன் தன்னுடைய 3 வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டான். தாயும் மகனும் அந்த சிறிய வீட்டில் சிறிது பற்றாக்குறையுடனே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு என்று சொந்தமாக வீட்டை தவிர நிலமோ வேறு எதுவும் இல்லாத நிலையில் சிவராமனின் எதிர்காலம் பற்றி யோசிக்க வேண்டி இருந்தது. அவனுடைய தாயார் அதை பற்றி யோசித்தவள், மகனே, நான் படிக்காதவள், நகரத்திற்கு சென்று என்ன செய்ய போகிறேன்? அதனால் நீயாவது பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு சென்று ஏதாவது வேலை கிடைக்குமா என்று பார். அல்லது நம் தோட்டத்தில் எஞ்சி இருக்கும் காய்கறிகளை விற்று நம் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். அதனால் விரைவில் நீ பக்கத்து நகரத்திற்கு சென்று ஏதாவது வேலை கிடைக்கிறதா என்று முயற்சி செய் என்று சொன்னாள் அந்த தாய். காலையில் தினமும் மகனுக்கும் அவளுக்கும் உணவு சமைப்பாள். அப்போது எங்கிருந்தோ ஒரு சந்நியாசி அவர்கள் வீட்டுக்கு தினமும் வருவார். தனக்கும் மகனுக்கும் சமைக்கும் உணவில் எப்போதுமே அவருக்கும் கொஞ்சம் ஒரு இலையில் வைத்து கொடுப்பது வழக்கம். அதை பெற்றுக்கொள்ளும் அந்த சந்நியாசி ஒரு நாளும் நன்றியும் சொல்ல மாட்டார், வேறு எதுவும் பேசவும் மாட்டார். உணவை பெற்றுக்கொண்ட பின், நீ செய்யும் நல்லது உனக்கே வரும், நீ செய்யும் தீமையும் உன்னிடமே திரும்பி வரும் என்று சொல்லியபடி அவருடைய வழியில் போய்கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவருடைய மகன், அம்மா, பக்கத்து நகரத்துக்கு சென்று வேலை தேடுகிறேன். சில நாட்கள் ஆனாலும் நான் ஏதாவது வேலை கிடைக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். அந்த அம்மாவும் வழக்கம் போல காலையில் சமைத்து அந்த சந்நியாசிக்கு ஒரு இலையில் வைத்து கொடுத்து கொண்டே இருந்தார். இப்படியே சில நாட்கள் சென்றது. அந்த பெண்ணும் ஒரு நாளாவது இந்த சந்நியாசி தன்னிடம் ஒரு வார்த்தை நன்றி என்று சொல்ல மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள். அவளும் மனுஷிதானே. ஆனால் அந்த சந்நியாசி எப்போதும் போல ஒவ்வொரு நாளும் உணவை பெற்றுக்கொள்பவர், நீ செய்வது உனக்கே திரும்பி வரும் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருந்தார். இத்தனை நாட்களாக மகன் உடன் இருந்ததால் எதை பற்றியும் யோசிக்காமல் இருந்த அந்த தாய் தனியாக இருந்ததால் பலவற்றையும் யோசித்து கொண்டிருந்தாள். தனிமை வேறு அவளை மிகவும் வாட்டியது. சோம்பி கிடக்கும் மனம் சாத்தானின் உலைக்களம் என்பார்கள். அதுபோல கண்டதையும் எண்ணிய அந்த அம்மாவின் மனது கடைசியில் அந்த சந்நியாசியிடம் வந்து நின்றது. இந்த சந்நியாசி என்ன மாதிரியான மனிதனோ, மிகவும் தலைகனமும் திமிரும் பிடித்தவன் போல ஒரு நாளாவது வாயை திறந்து நன்றி என்று சொல்கிறானா? நன்றி சொல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, நல்லா இருக்கு, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல. எப்ப பார்த்தாலும் நீ செய்யறது உனக்கே திரும்பி வரும், நீ செய்யறது உனக்கே திரும்பி வரும் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கிறானே என்று அவளுடைய மனம் அதிலேயே உழன்று கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் அது கோபமாக மாறியது. எவ்வளவு காலமாக நாம் இந்த சந்நியாசிக்கு உணவு கொடுக்கிறோம்? நம்மிடம் ஒன்றும் மிதமிஞ்சிய சொத்து இல்லை, இருப்பதில் குறையில்லாமல் இவருக்கும் தினமும் கொடுக்கிறோம். ஆனா ஒரு சின்ன நன்றி கூட சொல்ல இந்த ஆளால முடியலையே. ச, இவனுக்கு நாளைக்கு உணவில் விஷம் கலந்து கொடுக்கிறேன் என்று எண்ணும் அளவிற்கு அவள் மனம் சென்று விட்டது. மறுநாள் காலை எழுந்தவள் இட்லி ஊற்றி வைத்தாள். பின்பு அதை வெளியே எடுத்தவள் அந்த இட்லியில் தோட்டத்துக்கு வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை ஊற்றினாள். சந்நியாசி தொலைவில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. இன்று இந்த விஷ இட்லிகளை சாப்பிடட்டும், அப்போதுதான் இவனுக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு இல்லாதது தெரிய வரும் என்று எண்ணினாள் அந்த அம்மா. சந்நியாசி வீட்டு வாசலுக்கு வந்தார்.
எப்போதும் போல எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். சந்நியாசிக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த இலையை கையில் எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைத்தாள் அந்த அம்மா. ஆனாலும் ஏனோ அவளுக்கு மனம் கேட்கவில்லை. அதனால் கையில் இருந்த அந்த விஷ இட்லிகளை கொண்டு போய் தோட்டத்தில் ஒரு ஓரமாய் குழி தோண்டி புதைத்தாள். பின் தனக்காக வைத்திருந்த 4 இட்லிகளை இலையில் வைத்து அந்த சந்நியாசியிடம் கொடுத்தாள். இன்றும் அந்த சந்நியாசி, நீ செய்யும் நல்லது உன்னிடமே வரும், நீ செய்யும் கெட்டதும் உன்னிடமே திரும்பி வரும் என்று சொல்லிவிட்டு இலையை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். வீட்டுக்குள் சென்ற அந்த தாய் தான் செய்ய இருந்த காரியத்தை நினைத்து மிகவும் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாள். மதியம் 3 மணி அளவிற்கு கதவை தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து போய் பார்த்தாள். அங்கே மிகவும் சோர்வுடன் அவளுடைய மகன் சிவா நிற்க முடியாமல் தள்ளாடியபடி நின்று கொண்டிருந்தான். என்ன ஆயிற்று சிவா என்று துடித்து போனவள் மகனை 2 கையாலும் தாங்கி பிடித்தாள். பின் கதவுகளை விரிய திறந்து கைத்தாங்கலாக மகனை உள்ளே அழைத்து வந்தாள். மகனை பாயில் படுக்க வைக்கும் போதே, அம்மா முதலில் தண்ணீர் 1 டம்ளர் கொடுங்க என்று வாங்கி குடித்துவிட்டு தன்னை சிறிது ஆசுவாசப்படுத்தி கொண்டான். சிறிது நேரத்துக்கு பிறகு, அம்மா இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பேனா என்றே எனக்கு சந்தேகமாக இருந்தது என்று சொன்னவன் ஆதரவிற்காக அம்மாவின் கைகளை எடுத்து தன் கைகளில் வைத்து கொண்டான். மகன் சொன்னதை கேட்டு பதறி போன அம்மா அவன் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டாள். என்ன நடந்தது மகனே என்று நடுங்கும் குரலில் கேட்டாள் அவனுடைய அம்மா. அம்மா, நான் நகரத்தில் வேலை செய்துவிட்டு வரும் வழியில் என்னுடைய பணத்தை எல்லாம் கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிச்சிட்டாங்க. நானும் எப்படி வெறுங்கையோடு வீட்டுக்கு வர்றதுன்னு கையில பணமும் இல்லாம ஒன்றும் இல்லாம அந்த காட்டில் அவங்கள தேடி சுத்தி அலைஞ்சேன். 2 நாள் அலைந்து திரிந்தேன். பச்சை தண்ணி கூட கிடைக்கலையம்மா. சரி, இதுக்கு மேல இங்க நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம்னு வீட்டுக்கு வர முடிவு பண்ணினேன். ஆனால் என்னால நடக்க கூட முடியல. அந்த நிலைமையில மிகவும் தடுமாறி வந்துகிட்டு இருந்தேன். தொண்டையெல்லாம் வறண்டு போய்விட்டது. கண்கள் இருட்டி கொண்டு சுயநினைவு என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தால் கூட என்னோட உயிர் போயிரும் என்ற நிலைமையில் என்னால ஒண்ணுமே முடியவில்லை அம்மா. சுருண்டு ஒரு மரத்தடியில் விழுந்துட்டேன். அப்பதான் என்னை யாரோ முகத்தில் தண்ணீர் தெளித்து தட்டி எழுப்பியதை பார்த்தேன். ஒரு சந்நியாசி என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்மா. அவர் கையில் ஒரு இலையில் உணவும் ஒரு குடுவையில் தண்ணீரும் இருந்தது. அந்த உணவை எனக்கு கொடுத்து அந்த குடுவையில் இருந்த தண்ணீரையும் கொடுத்தார். அவர் கொடுத்த உணவை சாப்பிட்ட பின்புதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்துச்சு. ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா அம்மா? அந்த சந்நியாசி எனக்கு கொடுத்தது 4 இட்லிகள் மற்றும் தேங்காய் சட்னி. அந்த இட்லியும் சட்னியும் நீ செய்வது மாதிரியே இருந்தது. அவ்வளவு கஷ்டமான நிலை எனக்கு இருந்த போதும் அதுதான் பெரிய ஆச்சரியம் அம்மா, வியந்து சொல்லிக் கொண்டிருந்தான் சிவா. மகன் சொன்னதை கேட்டு அந்த அம்மாவின் உடம்பெல்லாம் தடதடவென்று நடுங்க ஆரம்பித்தது. மனமோ ஆண்டவனே எம்பெருமானே என்று கூச்சலிட்டு கொண்டிருந்தது. அப்போதுதான் அந்த அம்மாவுக்கு பொட்டில் அடித்த மாதிரி அந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தன. அந்த சந்நியாசி சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. நீ செய்த நல்லது உனக்கே திரும்பி வரும், நீ செய்த கெட்டதும் உனக்கே திரும்பி வரும் என்று எப்பவுமே சொல்வார். கடவுளே, இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய தவறு செய்ய இருந்தேன். அப்படி ஒரு தவறை நான் செய்திருந்தால் எப்பேற்பட்ட பாதகம் விளைந்திருக்கும். நான் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாது போயிருக்கும். என் உலகமே இருண்டு போயிருக்கும். 21 ஆண்டுகளாக கண்ணின் கருமணியாய் வளர்த்த என் மகன், ஐயோ, நினைக்கவே நெஞ்சம் நடுங்குகிறதே. கடவுளே, கடைசி நேரத்தில் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்தாய். உனக்கு கோடானு கோடி நன்றி. கண்களில் கண்ணீர் வழிய மகனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் அந்த ஏழை தாய். நாம் பிறரையும் நம்மை போலவே எண்ண வேண்டும். நமக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறோமோ அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் போதும் அதே மனநிலையில் கொடுக்க வேண்டும். நாம் செய்யும் நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில் அது நம்மையே வந்து சேரும். உலகம் உருண்டை என்பதை இறைவன் பல நேரங்களில் நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருப்பார். கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.